மதுரையில வளர்ந்த பொண்ணு தான். நிறைய வருஷம் நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ அவ்வளவு கூட்டம் இருக்காது, நான் நிறைய வந்திருக்கேன். பட் அப்புறம் ரொம்ப கூட்டம் வந்துருச்சு, நான் வந்ததே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி வரேன். ஐ ஃபெல் சோ ஹாப்பி, மனசு ரொம்ப நிறைவா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பொள்ளாச்சியில இருந்து வரேன். இங்க என்னோட ஃப்ரெண்டு மூலியமா தான் நான் இங்க வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டது. நிறைய சேஞ்சஸ் வரும்னு சொன்னாங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா திரும்ப வரணும்னு ஆசைப்படுறேன். நான் மதுரை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் இயர் நான் அட்டன் பண்றது. வருஷம் வருஷம் வரணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கோயம்புத்தூர் கல்யாணம் போயிட்டேங்க. பட் வருஷம் தவறாம அம்மாவை பார்த்துடுறோம். ஸோ அந்த பாக்கியம் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷமும் கஷ்டப்பட்டு வந்தோம், பாஸ் கிடைச்சது, சந்தோஷமா பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னோட பேரு நிவேதிதா, நான் மதுரை தான். ரொம்ப வருஷமா திருக்கல்யாணத்துக்கு வரோம். பட் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆர்கனைஸ் பண்றதுல இருக்கட்டும், இல்ல சாமி பாக்குற விதத்துலயும் எப்ப பார்த்தாலும் புதுசா பாக்குற மாதிரி தான் எங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அது அழுத்து போகாது. இந்த டைம் போகணுமா அப்படின்லாம் தோணாது. எப்படி இருந்தாலும் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்து கூட காலையில டைமுக்கு கரெக்டா சாமி திருமாங்கல்யம் கட்டுறதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நாங்க கிளம்பி வந்துருவோம். ஸோ இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மதுரை தான் நான், பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். எப்பவுமே டிவியில பார்த்துருக்கோம், பட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வந்தனால ரொம்பவே அழகா ரசிச்சு பாக்குற மாதிரி இருக்கு சாமி. எப்பயுமே ரசிச்சு டிவியில பார்ப்போம், நான் இன்னைக்கு நேர்ல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பக்கத்துல இருந்து நல்லா பார்த்தோம், சூப்பரா இருந்துச்சு. 10 நாளாவே நான் சாமி பார்த்துட்டே தான் இருக்கேன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது மேலமாசி வீதி தான். அதனால செம்ம ஜாலியா இருந்துச்சு சித்திரை திருவிழா. வருஷம் எப்பயுமே மிஸ் பண்ணவே மாட்டோம். ரொம்ப நல்லா பார்த்தோம். வணக்கம், நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். இப்ப நான் மதுரையை சேர்ந்தவன் தான், ஆனால் லண்டன்ல செட்டில் ஆகிட்டேன். இப்போ 28 வருஷம் கழிச்சு மதுரைக்கு வந்திருக்கேன். வந்தப்ப இந்த திருவிழாவை பார்க்க ரொம்ப பெருமிதமாக இருக்கு. முக்கியமாக இந்த விழா ஏற்பாடுகள் மிக மிக அருமையாக இருந்தது. அதாவது நெருக்கடி இல்லாமல் மக்கள் ஆற அமர உட்கார்ந்து நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்க இந்த மாவட்ட நிர்வாகம், கோவில் நிர்வாகம், காவல்துறை, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று நமது திரு சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் மிக விமர்சையாக மக்கள் ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு எல்லாருக்கும், மதுரை மக்களுக்கும் சரி, உலகமெங்கும் வாழும் எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரமும் இதுவும் நல்லா வாங்க வேண்டிக்கிட்டோம். இந்த திருக்கல்யாணம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சு. மீனாட்சி அம்மன் கல்யாணம் நம்ம ஆரம்பத்தில் இருந்து எல்லாருடைய சாஸ்திரம், சம்பிரதாயம், மாங்கல்யம் எல்லாம் நல்லபடியாக உட்காந்து எல்லாபடியாக பண்ணிச்சோம். மக்களும் நல்ல ஒரு இதாக இருந்தது. ரொம்ப பாதுகாப்பெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு ரொம்ப எந்த சிறப்பு இடைஞ்சல் இல்லாம மிக சிறப்பாக இந்த திருக்கல்யாணத்தை கண்டு கழித்தார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.